இந்தியர்கள் யுபிஐ பேமெண்ட் சேவையால் அளவுக்கு அதிகமாக செலவுகளை மேற்கொள்வதாக தகவல்கள் வெளியாகிறது. பண்டமாற்று மூலம் வணிகம் செய்து வந்த நிலையில் நாணயங்கள் மூலம் வணிகம் நடைபெற்றது. அதன் பின்னர் பணத்தை கொண்டு வணிகம் செய்கிற போக்கு உலகில் நடைமுறையில் இருந்த நிலையில் ஏடிஎம், ஆர்டிஜிஎஸ், கிரெடிட் கார்டு உள்ளிட்ட நடைமுறைகள் வங்கிகளில் வந்து உலகம் முழுவதும் உள்ள மக்கள் எங்கு சென்றாலும் எந்த நாட்டிற்கு சென்றாலும் கையில் பணத்தை எடுத்துச் செல்ல தேவையில்லை என்ற நிலை உருவானது. அதேபோல் ஷாப்பிங் செல்லும் பொழுது கையில் கட்டாயம் பணம் இருக்க வேண்டும் என்ற நிலை மாறி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளாக முதலில் கார்டு, ஸ்வைப்பிங் மிஷின் உள்ளிட்டவைகள் மூலம் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தி கடைகளில் பொருட்கள் வாங்கி வந்தனர். இந்த நிலையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் அடுத்த கட்டமாக ஸ்மார்ட் போன்களில் பேடிஎம், போன்பே, ஜிபே உள்ளிட்ட ஆப்களின் வரவால் பெரும்பாலான மக்கள் கையில் பணத்தை வைத்திருப்பதற்கு பதிலாக எங்கு சென்றாலும் இந்த ஆப்களில் ஸ்கேன் செய்து அதன் மூலம் பரிவர்த்தனை மேற்கொண்டு வருகின்றனர். நிலையில் யுபிஐ பேமெண்ட் சேவையால் அளவுக்கு அதிகமாக இந்தியர்கள் செலவுகளை செய்வதாக தகவல் வெளியாகிறது. யுபிஐ பேமெண்ட் சேவையால் 74% இந்தியர்கள் அளவுக்கு அதிகமான செலவுகளை செய்வதாக டெல்லியின் ஐஐஐடி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. யுபிஐ மூலம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்வதற்கு எளிதாக உள்ளதால் அவர்கள் எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதை கணக்கில் கொள்ளாமல் மக்கள் செலவுகள் மேற்கொள்வதாக இந்த ஆய்வை நடத்தியவர்கள் தெரிவித்துள்ளனர்.